அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் இனிமேல் 4000 ரூபாய் வழங்கப்படும் ஊக்கத்தொகையாக. சரிங்களா? அந்த 3 வகை ரேஷன் அட்டைகள் என்னென்ன அட்டைகள் அப்படின்றத பத்தின முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இதை தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை, அதாவது கலைஞர் உரிமை தொகை வந்து மாதம் மாதம் குடும்ப தலைவிகள் 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவலும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதை பத்தின முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம ரேஷன் கடைகள்ல ரேஷன் அட்டைகள் வரக்கூடிய இன்னும் ஒரு சில தினங்கள்ல செல்லாது அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. தீவிரமான அதிதீவிரமான அப்டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. என்ன ரீசனுக்காக கட்டாயம் இது எல்லாமே செய்யணும். ஸோ கண்டிப்பா இது எல்லாமே செய்யல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாது. அது மட்டும் இல்லாம ரேஷன் பொருட்களுமே வழங்கப்பட மாட்டாது அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட்டுமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாகவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அஃபிஷியல் ஸ்கீம்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிபிகேஷன்ஸ் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரேஷன் கடைகள்ல இருக்கக்கூடிய ஒரு 5 விதமான ரேஷன் அட்டைகள் இருக்கு இல்லையா? அதுல ஒரு குறிப்பிட்டு ஒரு 3 அட்டைகளுக்கு இந்த தேதிக்குள் கண்டிப்பா நீங்க கட்டாயம் இது எல்லாமே அப்டேட் செய்யணும். ஒருவேளை நீங்க அப்டேட் செய்யல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஷன் அட்டைகள் செல்லாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன 3 விதமான ரேஷன் அட்டைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, NPHH மற்றும் PHH மற்றும் AAY இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு சிக்கல் ஏற்பட போகிறது. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கும் மேற்பட்ட இந்த சிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க கவலைப்பட போறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு குடிபெயர்ந்தவர்களும் அதே மாதிரி இறந்தவர்களின் பெயர்களை வந்து ரேஷன் அட்டைகள்ல இருந்து பெயர் வந்து நீக்காமலும் இருக்காங்க. ஸோ இதனால வந்து தமிழக அரசுக்கு வந்து நிறைய இழப்பீடு, ஓகேங்களா? எதனால இழப்பீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேஷன் கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பொருட்கள், அதாவது அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு 5 கிலோ அரிசி வீதம் வந்து வழங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கும் இறந்தவர்களுக்கும் சேர்த்து வந்து அந்த அட்டையில இருக்கக்கூடிய பெயர் ஏதாவது ஒரு நபர் வந்து கை வச்சு வந்து பாத்தீங்கன்னாக்க கைரேகை பதிவு செஞ்சு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது எல்லாமே தடுக்கும் விதமாக வந்து பாத்தீங்கன்னாக்க இனிமேல் அது எந்த தவறு நடக்கக்கூடாது, இந்த முறைகேடு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தமிழக அரசு ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, அந்த அதாவது ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும், ஓகேங்களா? ரேஷன் அட்டையில பெயர் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கூட்டுறவு கடைகளுக்கு சென்று கைரேகை கட்டாயம் பதிவு செய்தே ஆக வேண்டும். ஓகேங்களா? இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஆதார் அப்டேட் செய்ய வேண்டும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்ய வேண்டும். சரிங்களா? இது எல்லாமே கட்டாயம் ஆக்கப்பட்டிருக்கிறது. இது வரக்கூடிய, அதாவது இந்த மாதத்தோட ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள, ஓகேங்களா? கரெக்டா இன்னும் 30 நாள் டைம் இருக்குங்க. இந்த 30 நாளைக்குள்ள நீங்க இந்த கைரேகை பதிவு செய்யணும், ஆதார் அப்டேட் செய்யணும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணும். ஒருவேளை நீங்க அப்டேட் செய்யல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாது அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்க ஆஹ் உங்களுக்கு எந்த விதமான ரேஷன் பொருட்களுமே கிடைக்காது அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாவே இந்த அப்டேட் எல்லாமே செஞ்சிடுங்க. சரிங்களா? ஸோ அடுத்துதான் நம்ம பார்க்க வேண்டியது, எல்லாருமே டைட்டில்ல பார்த்திருப்பீங்க, மாதம் ரூபாய் 4000 வழங்கப்படும் என்று, இல்லையா? ஸோ இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க குடும்ப தலைவிகளுக்கு, அதாவது மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து வழங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த சூழல்ல இந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னாக்க
மீதி இருக்கக்கூடிய ஓகேங்களா, இது வரைக்கும் போன தடவை அப்ளை பண்ணிட்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓகேங்களா, இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தாலுகாலயும், ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகாலயும் வந்து முகாம்கள் நடத்தப்படும். அந்த முகாம்கள்ல போயிட்டு நீங்க மீண்டும் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களை மீண்டும் வந்து தகுதியான குடும்ப தலைவிகளை வந்து தேர்ந்தெடுத்து, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, மாதம் மாதம் ரூ. 1000 வழங்கப்படும். இதில் தான் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இதுவரைக்கும் ஓகேங்களா, மகளிர் உரிமை தொகை வந்து வாங்காதவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஓகேங்களா, முதல் மாதமே இந்த என்பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏ மற்றும் பிஹெச்ஹெச் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு ரூ. 4000 உதவித்தொகை ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். ஓகேங்களா, இது வந்து புதுசாக விண்ணப்பிக்கிற இந்த குடும்ப தலைவர்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். ஆல்ரெடி மாதம் மாதம் ரூ. 1000 வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வாங்கி கொண்டவங்களுக்கு இது கிடையாதுங்க. ஓகேங்களா, புதுசா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமை தொகை. ஓகேங்களா, அதுவும் இந்த 3 வகை அட்டைகளுக்கு மட்டுமே. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலும் கூட. சரிங்களா, அடுத்ததா வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையில ஒரு சிறிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த அப்டேட்டுமே நம்ம பார்த்துக்கலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடு அரசின் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தில் தவறாமல் பூர்த்தி செய்ய வேண்டிய விவரங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அதுல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் தவறாமல் பூர்த்தி செய்ய வேண்டிய தகவல்கள் குறித்து தெரிந்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் செய்யக்கூடாத தவறுகள் முழுமையாக இடம்பெற வேண்டிய தகவல்கள் என்னென்ன ஆவணங்கள் இணைக்க வேண்டும் என்பது குறித்து கட்டாயம் தெரிந்து கொள்வது அவசியம் சொல்லியிருக்கிறாங்க. அதையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஏனென்றால் புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் செய்யக்கூடிய சிறு தவறும் அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட அதாவது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. என கலைஞர் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா, தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறது. ஜூன் 4ஆம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பிக்கலாம். இதற்காக தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் 9000 சிறப்பு முகாம்களை நடத்துகிறது. அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகாலையும் பார்த்தீங்கன்னா முகாம்கள் நடக்க போகிறது. கிட்டத்தட்ட 9000 முகாம்கள் நடக்க போகிறது. அந்த முகாம்ல போயிட்டு நீங்க வந்து விண்ணப்பிச்சிடலாம் மீண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அதுவும் ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து இன்னும் கிட்டத்தட்ட 2-3 நாள் டைம் இருக்குதுங்க. ஓகேங்களா, மக்களுடன் முதல்வர் என்ற பெயரில் நடக்கும் இந்த முகாமில் கலந்து கொண்டு இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள், ஏற்கனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ணாதவங்களும் சரி, புதுசா அப்ளை பண்ணாலும் சரி, புதுசா ரேஷன் அட்டை வைத்திருக்கவங்களும் சரி, ஏற்கனவே அப்ளை பண்ணி நீங்க ரிஜெக்ட் ஆனவங்களும் சரி, எல்லாருமே நீங்க மீண்டும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தாலுகாவிலும் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு முகாம் நடக்கும். உங்கள் ஊரில் தாலுகா அலுவலகத்தில் விசாரித்தால் முகாம் எங்கு நடக்கும் இடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க முகாம் எங்க நடக்கும்னு தெரியல அப்படின்னா, தாலுகா ஆபீஸுக்கு போயிட்டு நீங்க எங்க இந்த மாதிரி முகாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களே சொல்லுவாங்க இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அந்த முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் கொடுக்கப்படும். அதில் நீங்கள் விண்ணப்பதாரரின் பெயர், ஆதார் எண், குடும்ப அட்டை எண், திருமண நிலை, தொலைபேசி எண், தற்போது வசிக்கும் முகவரி, சொந்த வீடா வாடகை வீடா, மாவட்ட மின் இணைப்பு எண், கேஸ் புக் பில், வங்கியின் பெயர், கிளையின் பெயர், வங்கி கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்கள் அதில் குறிப்பிட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பா தேவைப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே நீங்க கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, விண்ணப்பத்துடன் தேவையான நகல் ஜெராக்ஸ் ஆவணங்களை இணைப்பது குறித்தும் அதிகாரிகள் அறிவுறுத்துவார்கள். அதன்படி இணைக்க வேண்டும். உதாரணமாக ஆதார் அட்டை நகல், ரேஷன் கார்டு நகல், வங்கி பாஸ்புக் ஜெராக்ஸ், மின் இணைப்பு ரசீது, கேஸ் புக் ரசீது தேவைப்பட்டால் ஆகியவை இணைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே நீங்களும் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் ஆவணங்களையும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களின் விண்ணப்பம் நிலை குறித்து ஆன்லைனிலும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தொலைபேசி எண் ஆகியவற்றை உள்ளிட்டு நீங்கள் உங்களின் விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல்.
கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வங்கி பாஸ்புக்கில் இருக்கும் மொபைல் எண்ணுக்கு மெசேஜ் வரும். நிராகரிக்கப்பட்டாலும் மெசேஜ் வரும். தவறான மொபைல் எண் வங்கி கணக்கு எண்களை கொடுத்தால் நீங்கள் மீண்டும் அலைய வேண்டியிருக்கும். விண்ணப்பதாரரின் வங்கி பாஸ்புக் மொபைல் எண் கணவருடையதாக இருந்தால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். எல்லாரும் இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூங்க.